World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். தர்மசாஸ்திரா ஜோதிடருடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் திருமதி வேதபிரபா அவர்கள் காலபுருஷ தத்துவமும் தர்ம திரிகோணமும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவருக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை உருத்தாக்கி என் உரையை துவங்குகிறேன். மற்றும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவருக்கும் மற்றும் உதவியாளர் கதிர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலபுருஷ தத்துவமும் நம்ம தர்ம திரிகோணமும் ஒரு குழந்தை இந்த பிறப்பெடுக்குதுன்னா 1, 5, 9 இது அவங்களுக்கு சிறப்பாக இருந்தால் அந்த குழந்தை எல்லா பாக்கியமும் பெற்ற குழந்தைன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு சூரியன் எப்படி ஒரு பிரபஞ்சத்தில் சூரியன் சூரியனை சுற்றி தான் அனைத்தும் நடக்குது. ஒரு உயிரினங்கள் உருவாகிறதும் சூரியன் தான். அதை அழிக்கக்கூடிய சக்தியும் அதுக்கு தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரபஞ்ச பேராற்றல் மூலியமாக தான் இப்போ தான் இந்த விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. எல்லாம் சேட்டலைட் விட்டு ஆராயிறாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா எந்த சேட்டலைட்டு எதுவுமே கிடையாது. நம்ம ரிஷிகள் முனிவர்கள் அவங்களோட ஆராய்ச்சினால தான் நம்ம இந்த ஜாதகங்கிற ஒரு இதையே நம்ம பகுத்தாராய முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் அதை விளக்க முடியுது. அந்த காலத்தில் எந்த ஒரு சேட்டலைட்டும் கிடையாது. அவங்க எல்லாம் அவங்களோட நுண்ணறிவுனை பயன்படுத்தி நிறையா விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா 1, 5, 9 அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த மேசத்தில் தான் நமக்கு 3 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம். அந்த 3ஐயும் சேர்த்துனா தான் 360 டிகிரி. ஒன்றுக்கு ஒரு மேச மண்டலத்துக்கு 120 டிகிரியும், சிம்ம மண்டலத்துக்கு 120 டிகிரியும், தனுர் மண்டலத்துக்கு 120 டிகிரியும் தான் சேர்த்து 360 டிகிரி. இந்த 360 டிகிரியை நம்ம பூமி சுழன்று வரும்போது 360 பாகைகளாக பிரித்து அது ஒவ்வொன்றுக்கும் 120 நமக்கு பரிணாமமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மேச மண்டலத்தை எடுத்துக்கிறோம். அந்த மேச மண்டலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே பார்த்தா செவ்வாய். அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த மேச மண்டலத்தில் இருக்க சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை அழிச்சு உருவாக்கக்கூடிய தன்மை அந்த மேச மண்டலத்துக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த புல் பூண்டு எந்த உயிரினமாக இருந்தாலும் இந்த பூமியில் பரிணாமிக்கும் போது அந்த 12 ராசி அந்த 12 ராசியாக பிரித்து அதுக்குள்ளே இருந்து தான் அனைத்து பஞ்சபூத தன்மையும் உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கும் போது பார்த்தா நமக்கு அந்த மேச மண்டலத்தை தான் சர நெருப்பு. சரணை நம்ம வேகமாக எரியக்கூடியது. அது வேகமாக எரியக்கூடிய நெருப்பில் ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது திரும்ப இன்னொரு பொருளாக அப்படியே உருகி இன்னொரு பொருளாக உருவாக்க முடியும். அதே சிம்ம மண்டலத்தில் இருக்க ஒரு நெருப்பு எப்படின்னா ஒரு தீப ஒளி மாதிரி மெதுவாக எரியக்கூடியதாக இருக்கும். அதே தனுர் மண்டலத்தில் இருக்க ஒரு சூரிய ஒளி எப்படி பார்த்திங்கன்னா ஹோமத்தை தேவைக்காக அந்த ஹோமம் வளர்த்துற நெருப்பு அது மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்க போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம எஞ்சான் உடம்பு அந்த தலைங்கிறத எங்கே கொடுத்துருக்காங்க, மேசத்தில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கும் போதே அந்த தலையில் இருந்து தான் எல்லாமே. தலை இல்லாமல் இந்த உடலை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு எல்லாத்துக்குமே இந்த எஞ்சான் உடம்பு தலையில தான் நம்மளோட 5 சக்தியுமே இயக்கியிருக்காங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய் இது எல்லாத்தையும் சேர்த்து எங்கே கொடுத்துருக்காரு, மூளைக்கு கொடுத்துருக்காரு. அந்த மூளைங்கிற ஒரு நுண்ணறிவு செயல்படும் போது தான் நம்ம உடம்புல இருக்க 5 பஞ்சபூத உறுப்புகளும் செயல்பட துவங்குது. நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், நம்மளோட உடம்புல இருக்க அனைத்து நரம்பு மண்டலங்கள் எல்லாமே இயங்குது. அப்படி இயங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள் தான் இதில் அடிப்படையாக இருக்குது. அப்போ மேச மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கிற செவ்வாய் பகவானை வச்சு தான் அனைத்தும் நமக்கு செயல்படுறோம். இப்போ மேசத்தில் ஒரு லக்னமாக கொண்டிருக்காங்க அப்படின்னா
ஒரு மேசம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு ஆட்டினோட தலையை தான் அங்கே வந்து சின்னமாக கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆட்டினோட குணாதிசயம் எப்படி இருக்கும்? ஒரு ஆடு இருக்குன்னா ஒரு ஆட்டுக்குட்டி வந்து வெளியே போச்சுன்னா அப்போ என்ன பண்ணும்? எல்லா ஆடும் வந்து ஒட்டுக்கா வெளியே போக ஆரம்பிக்கும். அப்போ அந்த மேசத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேச லக்கணத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இருக்கார், ஒரு லக்கணம் மேச லக்கணக்காரர் அந்த இடத்துல இருக்காருன்னா அவரை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர்த்துக்கு யார்? அவர் தான் ஹெட்டாக இருப்பார். அப்புறம் அவர் சொல்கிறது தான் அங்கே வந்து கேட்பாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டாக செயல்படுத்திட்டு போவாங்க. அதே மாதிரி அவர் சிந்திக்கக்கூடிய திறன் வந்து அந்த இடத்துல அவருக்கு வந்து வேறு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அவர் வந்து அடுத்தவங்க சொல்கிறத ஊன்னு தலையாட்டிப்பார். ஆனால் அவர் கடைசி எப்படி முடிவு என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் சொல்கிறது தான் கரெக்டே அப்படின்னு அமைதியாக இருந்து சொல்லிட்டு போயிடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேசங்கிறது நமக்கு ஒரு ஆட்டு மந்தை போகிற மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே ஆட்டு மந்தை செவ்வாய்னா என்ன? நம்ம இராணுவத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேச லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு கேப்டனாக இருந்தாருன்னா அந்த இடத்துல அவருக்கு நிர்வகிக்கக்கூடிய திறமையும் ஆளுமை திறமையும் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு போவார். எந்த ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகத்தில் இருந்தாரோ அந்த ஆளுமை பண்ணி கரெக்டான ரூட்டில் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற திறமை வந்து அவங்ககிட்ட இருக்கும். அப்போ மேச லக்கணத்தில் காலபுருஷ தத்துவப்படி ஒரு மேச மண்டலத்தில் மேச லக்கணத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குண அதிசயங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இவர்களுக்கு வந்து என்றைக்குமே பொருளாதாரத்தில் சிறு சிறு தடைகளோ தாமதங்களோ இருக்காது. அவங்க நினைக்கிறப்ப அவங்களுக்கு பொருளாதார மேன்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். மேசத்தில் இருக்கீங்க. ஏன்னா 2ஆம் வீடு ரிஷபம், அவர் 2-7க்குரியவர் சுக்கிரனாக அமைகிறாரு. அப்போ 2-7 அப்படின்னா 2 குடும்பத்தை குறிக்கும், வருமானத்தையும் குறிக்கும். 2 வந்து மனைவி, 7ங்கிறது மனைவி. அந்த மனைவி வந்ததுக்கு அப்புறம் மேச லக்கணத்துக்காரருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த வருமானம் வரும்போது அந்த மனைவியை வந்து அவங்க நல்ல ஒரு சந்தோஷமாக அவங்களுக்கு தேவையான அனைத்து பூர்த்திகளையும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பொருளாதாரத்தில் அவங்க குடும்ப தேவைக்கேற்ப நல்ல வளர்ச்சி வந்து இருக்கும். அதே மாதிரி அது 2ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட 2வது நட்சத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா நட்சத்திரமும் சுக்கிரனாக வருவதனால அவங்களுக்கு வசதி வாய்ப்புகளுக்கு என்றைக்குமே குறையாக இருக்காது. அதே மாதிரி சந்திரன் வந்து அங்கே 4க்குடைய சுகஸ்தானாதிபதியாக வர்றாரு. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கணுங்கிற அவசியமே அவங்களுக்கு இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து சரியானபடி தான் முடிவெடுப்பாங்க. 3ஆம் வீடு மிதுனமாக வருது. மிதுனமாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு இதுலேயுமே வேகமாக செயல்படும் ஆற்றல் வந்து இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி எந்த நேரத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்திச்சு செயல்படுவாங்க. அதே மாதிரி எந்த ஒரு இடத்துல பிரச்சனை பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க போய் அந்த இடத்துல வந்து ஒன்று சேர்த்தி வைக்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட வந்து இருக்கும். இவங்க வந்து தகவல் தொடர்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து இவங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும். இவங்க தகவல் தொடர்பு மூலிமா நிறைய பேத்துக்கு நிறைய உதவிகள் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனப்பான்மையும் இவங்ககிட்ட மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி இவர்களுக்கு 4ஆம் வீடு சந்திரனோட வீடு கடகமாக வருது. அப்போ வந்து சுகஸ்தானம், அந்த சுகஸ்தானத்தில் இவங்க என்ன பண்ணணும்? தாயை வந்து நல்லா வச்சுக்கணும். தாயை வந்து எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க, தாய்க்கு தேவையான அனைத்தும் நிறைவாக செஞ்சு கொடுக்க இவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வசதி அனைத்துமே வந்து சிறப்பாக அடையும். தாயோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு வந்து எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தாயோட அனுகிரகம் வந்து அவங்க இல்லாதப்பையும் அவங்களோட ஆசீர்வாதம் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் இவ வந்து எப்பயுமே பார்த்தா 5னா காலபுருஷனுக்கு 5 சிம்மம். அப்போ வந்து என்ன, இவங்க பொது வாழ்க்கையில் வந்து அதிக ஈடுபாடு எண்ணங்கள் வந்து இவங்ககிட்ட வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அரசியலில் ஈடுபடணும் எண்ணமும் வந்து வரும். அதே மாதிரி கலை ஆர்வம் இவங்கள்ட்ட வந்து, ஏன்னா 5ஆம் இடம் சிம்மமாக வர்றதுனால கலை ஆர்வம் இவங்ககிட்ட இருக்கும். எதையும் ஒரு பகுத்தாராய்ந்து அது வந்து அது மூலியமாக ஒரு சுயமரியாதை நம்ம எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி மதிப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இவங்க அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இவங்க வந்து யாரையும் வந்து ஒரு மரியாதை குறைவாகவும் பேசவும் மாட்டாங்க, நடக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி 6ஆம் வீடு காலபுருஷனுக்கு 6 வந்து கன்னி.
இவர்கள் வந்து எப்படின்னா இவர்களுக்கு அடி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். சிறுகுடல் பெருகுடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தன் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் குணம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நமக்கு என்ன தேவை, நமக்கு அடுத்தது என்ன வேணும், அடுத்தது நம்ம சந்ததிக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், அதை பற்றியே இவங்க சிந்தனைகள் வந்து இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு வந்து துலாம். அங்கே வந்து சுக்கிரனுடைய வீடாக வர்றதுனால இவங்க வந்து இவங்களுக்கு வரப்போட மனைவி வந்து ஒரு குடும்ப பாங்கான மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி முன் ஜென்மத்தில் இவங்களோட வந்து நல்ல ஒரு பழகிய பெண் தான் வந்து இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு ஒரு மனைவியாக வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு விருச்சகம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுட்பாவம் கர்ம மேன்மை. இதை வந்து விருச்சகமாக வர்றதுனால இந்த கர்மாக்கள் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இடையூறுகள் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். அது அந்த கர்மாவில் கரெக்டாக இவங்க பார்த்து ஃபாலோ பண்ணி அதுக்குண்டான பரிகாரம்லாம் செஞ்சிட்டாங்களா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி கண்ணியம் கட்டுப்பாடு வழி தவறி நடக்காமல் ஒரு நேர்மையான பாதையில் நடந்தாங்கன்னா வாழ்க்கை நல்ல ஒரு சிறப்பானதாக இருக்கும். அதேமாரி காலபுருஷனுக்கு 9 வந்து இவங்க தனுஷு. மேசத்துக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு. தாய் தந்தை தகப்பர், அந்த தகப்பனாரோட மரியாதை புகழ் வந்து தான் பையன் மூலியமாக இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு வந்து தகப்பன் வழிகாட்டி அது மாதிரி நல்ல ஒரு இது இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வம் வந்து எடுத்து முன்னால் இருந்து குலதெய்வத்துக்கு தேவையான அனைத்து இதுவுமே இவங்க செய்ய ஒரு அறக்கட்டளை அமைப்பு தலைமை தாங்கும் பொறுப்பு இது மாதிரி ஏற்று நடத்த இவங்களோட அடுத்த சந்ததி வந்து நல்லா ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 10 காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம். இது கர்ம மேன்மை. இது வந்து எப்படின்னா தர்ம நிலை தவறாமல் நீதி நேர்மையாக இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சிறப்பான நிலைக்கு வருவாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு கும்பம். அப்போ வந்து இங்கே என்ன வந்து தன் உழைப்பின் மூலிமா தன்னுடைய கஷ்டப்பட்டு தன்னுடைய விரும்பிய உழைப்பு மூலிமா மேலும் வசதி வாய்ப்புகளை வந்து பெருக்கி கொள்வாங்க. என்றைக்கும் காசு பணத்துக்கு இவங்ககிட்ட குறையே இருக்காது. அந்த கும்பம் வந்து எப்படினாலும் காசு வச்சுக்கிட்டே தன்னோட இல்லைன்னாலும் இவங்ககிட்ட காசு இருக்கும். அதே மாதிரி 12ஆம் வீடு மீனம். இவங்களுக்கு ஒரு சைனம் இவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கும், நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்கும். ஏன்னா வர மனைவி வந்து நல்லா பார்த்துப்பாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலம் வந்து இருக்குது. அதே மாதிரி மேச நட்சத்திரத்தில் எந்த ஆன்மா இருந்தாலும் அவங்களோட வந்து இல்லறத்தை வந்து நல்லா பேணி பாதுகாத்து அவங்க குடும்பத்துக்காக அவங்களோட குழந்தைகளுக்காகவோ அவங்க மனைவிக்காக அவங்க வாழும்போது அங்கே வந்து ஒரு சிறப்பான எதிர்காலத்தை வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க வந்து அங்கே மேசனாவே ஏன்னா 1-5 தொடர்பு வந்துடும். அங்கே வந்து அவங்களுக்கு என்ன சிறப்பான எதிர்காலம் இருக்கும். அவங்க மேன்மேலும் நல்ல ஒரு சிறப்பாக வழிபடுறதுக்கு அவங்க மெயின் வந்து அவங்களோட மனைவி நல்லா பார்த்துக்க அவங்க அம்மாவையும் பார்த்துக்க அவங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் வந்து இருக்கும். இந்த வந்து எப்படின்னா நம்ம மேச மண்டலம் சொல்கிறோம். அந்த மேச மண்டலத்தை ஆடு தான் மெயின். ஆடு மாதிரி நல்ல ஒத்துமையாக வந்து அவங்ககிட்ட அதிக ஈடுபாடு இருக்கனால எல்லாத்திட்டையும் அவங்கள நம்பி எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வாங்க. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி கேட்கணுன்னு நினைப்பாங்க. அதே இந்த ஒரு ஜாதக அமைப்பு எப்படின்னா நம்ம ஜாதகங்கிறது ஒரு பிரபஞ்சத்தில் அந்த ஒரு குழந்தை பிறக்கும்போது வான்வெளி மண்டபத்தில் எந்த கிரகங்கள் எங்கே இருக்கோ அதை தான் நம்ம ஒரு ஜாதக அமைப்பாக போட்டு இப்போ வந்து ஆராய்ஞ்சிட்ருக்கோம். அந்த காலத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் எந்த ஒரு இதுவே இல்லாமல் அவங்களா எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி நமக்காக சமர்ப்பித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக 4 பேர்த்துக்கு நல்லா தெளிவாக அவங்களுக்கு பயப்படுத்தாமல் தெளிவாக சொல்லணும்னா அவங்க நல்ல சிறப்பாக நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க. இந்த ஜாதகங்கிறது வந்து ஒரு புனிதமான தொழில். இதை வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக சொன்னோம்னா அவங்களோட பிளெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும். அவங்க 4 பேர்த்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலை செய்யும் போது பாசிட்டிவாக செஞ்சோமா நமக்கு பாசிட்டிவே கிடைக்கும். இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா அவருக்கு
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஃபோன் நம்பர் 93 84 29 02 82 93 84 29 02 82. நன்றி. அப்பாயின்மெண்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய அலைபேசி நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்கள பார்த்துக்கலாம். ஸோ வாழ்க்கையில் நம்மளை தீர்மானிக்கிறது இந்த 1, 5, 9 தான். இதை வந்து மாற்ற முடியாது. இதை பிறவி கொடுப்பனே நம்ம சொல்லுவோம். மாற்றக்கூடிய பாவகம் அதில் இல்லை. நீங்கள் என்ன இருக்கிறதோ அதை அனுபவிக்க முடியும். அது யார் மூலமாக எப்படி அனுபவிக்குங்கிறது தான் கால கொடுப்பனை. ஸோ அதை தான் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்து நிறைய வளரணுங்கிறது எங்களுடைய ஆசீர்வாதங்களை கூறிக்கொண்டு அவங்களுக்கு வந்து இப்போ நூலை நமது சனிவாழ்வு குணசேகரன் ஐயா அவர்கள் கொடுத்து அவங்களை பாராட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.